அண்மைச் செய்தி. நெல்லையில் கல்லூரி மாணவியை மது அருந்த அழைத்ததாக எழுந்த புகாரில் ஒரு பேராசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்றொரு பேராசிரியரை பாளையங்கோட்டை காவல்துறை தேடி வருகிறார்கள். மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் 2 பேராசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? மேலும் தகவல்கள் என்னென்ன? செயல்படக்கூடிய ஒரு தன்னாட்சி கல்லூரியில பல்வேறு துறை சார்ந்த வகுப்புகள் நடந்து வருகிறது. இதுல ஒரு முதுகலை பட்டம் படிக்கக்கூடிய ஒரு துறையின் பேராசிரியர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாணவி ஒருவரை தொலைபேசியில் அழைத்து மது அருந்து வருவதாகவும் ஆபாசமாக பேசியதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில மாணவியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை உயரதிகாரிகள் நேரடியாக விசாரணை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்ட நிலையில நேரடியாக பாளையங்கோட்டை போலீசார் மற்றும் உளவுத்துறையினர் நேரடியாக பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு தற்போது அந்த பாளையங்கோட்டையில் உள்ள அந்த கல்லூரி பேராசிரியர்கள் பால்ராஜ் மற்றும் செபஸ்டியன் மீது 3 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது பெண்ணை ஆபாசமாக பேசுதல், அதே போல பெண்ணின் மாண்பை குலைக்கும் வகையில் செயல்படுதல், பெண்ணின் பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவின்களை வழக்கு பதிவு செய்து தற்போது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுல செபாஸ்டியன் என்ற ஒரு பேராசிரியர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்றொரு பேராசிரியரான பால்ராஜை போலீசார் தேடி வருகிறார்கள். இந்த நிலையில இந்த கல்லூரி இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு 2 பேராசிரியர்களையும் தற்போது டிஸ்மிஸ் செய்திருக்கிறது. அடிப்படை போலீசார் மற்றொரு பேராசிரியர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். கல்லூரி விவகாரத்துல இந்த மாதிரி பேராசிரியர்கள் செயல்பட்ட விவகாரம் பாளையங்கோட்டை பகுதியில் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என சொல்லக்கூடிய பாளையங்கோட்டையில தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது மக்களிடையே ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.